அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துருப்போம். அதே இதுதான் லாங் வீடியோவில் வந்திருக்கு. வேறு எதுவும் கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு பேசிக் திங்ஸ் என்னெல்லாம் வேணும் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோஸில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் எகெயின் வந்துட்டு நம்மளோட கிளாஸு ஸ்டார்ட் ஆகி இருக்கிறதுனால அங்கே கிளாஸில் ஒர்க்கு பிள்ளைங்களுக்கு எப்படி போகுதோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட சேனல் பேஜ்லேயும் வந்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்து அதுக்கான ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். கொஞ்சம் லாங்கான வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு இதுக்கு வந்து தேவை ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளேயே நிற்கும். 1000 ரூபாயும் ஆகாது, அதுக்குள்ளேயே நிற்கும் நம்ம திங்ஸ் வாங்குறதுக்கு. ஓகேவா? பக்கத்தில் ஷாப் இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு, இது வந்துட்டு ஃபிக்ஸபிள் ஸ்டாண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஃபிக்ஸபிள், நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டு கிடையாது, ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு. இது வந்துட்டு 4 பக்கமுமே 4 கால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கிட்டோன்னா இந்த ஸ்டாண்டு வந்துட்டு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நகராது. ஸ்டாண்டு வந்துட்டு ஃபிக்ஸிங்கில் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுறது. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு 18 இன்ச்சு. ஓகேவா? 18 இன்ச்சில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு வந்துட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உள்ளே வைக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் வந்துட்டு இதுவும் 18 இன்ச்சு தான். 18 இன்ச்சில் தான் நம்ம வாங்கணும். 18 இன்ச்சில் நம்ம வாங்கியாச்சுன்னா கரெக்டாக வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு 18 இன்ச்சை வந்து நாம் வாங்க சொல்கிறது. ஓகேவா? இப்போ எல்லோரும் வந்துட்டு நம்ம வந்து சின்ன இது வந்துட்டு வைக்கலாம் இல்லை, சின்னது வாங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுக்கு தானே அப்படின்னு எல்லாம் கேட்கணும். அது நமக்கு செட் ஆகாது. சரியா? படிக்கிறதுக்காக இருந்தாலும் ஃபர்தராக படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டு படிக்கும்போது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிளும் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரேமோடதும் ஸ்டாண்டோடவும் அட்ஜஸ்டபிள் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா அது எதுக்குன்னா இந்த ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருந்தாச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி வரக்கூடிய அந்த கிளாத் வரக்கூடியது வந்து இந்த இடத்துல நம்ம மடித்து வைக்க முடியும். ஓகேவா? அதனால் இந்த ஃபிக்ஸிங், இந்த அட்ஜஸ்டபிள் ஃபிக்ஸிங் வந்துட்டு எப்போவுமே நம்மளை பார்த்து தான் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு 18 நம்ம ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஸ்டாண்டுக்குள்ளேயே ஃப்ரேம் வந்துட்டு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவை ஒரே ஒரு சரி த்ரெட்டு வந்துட்டு நம்ம என்ன பிராண்டுன்னா A1 மோல்ட்டு. ஓகேவா? A1 மோல்ட்டு. அது எதுக்காக வாங்குகிறோன்னா இந்த த்ரெட்டில் வந்துட்டு நமக்கு அந்த கங்கு நூலுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த பிசுறு மாதிரி நிற்கிது. இது வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். த்ரெட்டு கிடையாது. இது வந்துட்டு ஏதோ ஒரு இந்த ஃபிஷ்ஷிங் இது இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய த்ரெட்டு மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா திக்னஸாக இருக்கும், உடையாது. நம்ம நீடில் போட்டு இழுத்தாலும் உடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து எம்ப்ராய்டி த்ரெட்டுன்னு இருக்குது. ஆனால் எம்ப்ராய்டி த்ரெட்டு கிடையாது. இது வந்துட்டு ஆரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு. ஓகேவா? மெஷின் எம்ப்ராய்டி கிடையாது, ஹேண்டு. ஓகேவா? ஹேண்ட் எம்ப்ராய்டிங் வந்துட்டு நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான நீடில். ஓகேவா? இது வந்துட்டு எம்ப்ராய்டிங் த்ரெட்டுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். ஆனால் எம்ப்ராய்டிங் இல்லை, சில்க்கு, கிப்பில் சில்க்கு. ஓகேவா? இது மிஞ்சி போனால் ஒரு 18 ரூபா ஏதோ தான் இருக்கும். சரியா? இது ஒன்று கவனமாக வந்துட்டு பார்த்து நம்ம வாங்கணும். நூல் வந்துட்டு வாங்கும்போது இதில் வெளியே நிற்க நூல், இந்த வெளியே நிற்கக்கூடிய அந்த நூலில் ஒரு நூலை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சும்மா லைட்டாக ஒன்று இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்து அதை வந்துட்டு நமக்கு கொஞ்சம் திருப்தியாகி வாங்குறது நல்லது. சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த த்ரெட் இது எதுக்குன்னா, இது நாடா. இந்த நாடா எதுக்குன்னா இது வந்துட்டு நமக்கு இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேம் வந்துட்டு இடையில வந்துட்டு விரிசல் விழும். இந்த விரிசல் விழும்னா இந்த இருக்குது, இந்த மாதிரியான விரிசல்கள் வரும். இந்த மாதிரியான விரிசல்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான த்ரெட்டு வச்சு நம்ம இதை ரோல் பண்ணி சுற்றி நம்ம வந்து விட்டோம்னா இந்த மாதிரியான த்ரெட் இது வந்துட்டு இந்த விரிசல் வந்துட்டு வராது. நம்ம வந்து ஃப்ரேம்லேயோ இல்லை ஸ்டாண்டுலேயோ, ஃப்ரேம் தனியாகவும் நம்ம இலக்கி வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம இலக்கி மாட்டும்போது என்ன பண்ணோம், இந்த விரிசல்லேருந்தே இது அங்கே விட்டு போயிடும். சரியா? அதுக்காக தான் அந்த நாடா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்கேல் பென்சில் கண்டிப்பாக வந்துட்டு வச்சுருக்கணும். அது எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு ஆளை சார்ந்து நீங்கள் வந்துட்டு இருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்டேயே சும்மா பென்சில் தான் ஸ்கேலு தான் சொல்லிட்டு கேட்டுட்ருக்க முடியாது. அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்கேல், சின்ன ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில். அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்டு வந்துட்டு நீடிலோட பிராண்டு வந்துட்டு துலிப்.
ஓகேவா. துலிப் பிராண்டில் வந்து நம்ம 14 துலிப் பிராண்டில் வந்து நம்ம 14 இன்ச் எடுத்திருக்கோம். கிளியர் ஆக மாட்டேங்குது. நான் வந்துட்டு இதை கிளியராக உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக கிளியராக வந்துட்டு நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு போட்டு தரலாம் சரியா. துலிப் பிராண்டில் வந்துட்டு நீடில் 14 நம்பர் ஃபஸ்ட்டு பேசிக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட த்ரெட்டு கட்டர் ஓகேவா. த்ரெட்டு கட்டர் இந்த த்ரெட்டு கட்டர் எதுக்குன்னா நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு சும்மா வலிச்சு பூச்சி நம்ம எடுக்க முடியாது. த்ரெட்டை வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்துட்டு 1 மீட்டர் இருக்கக்கூடிய பாப்லிங் கிளாத் ஓகேவா. இது 1 மீட்டர் இருக்கக்கூடிய பாப்லிங் கிளாத்து. இது இவ்வளவு தான் நமக்கு வந்துட்டு. பாப்லிங் கிளாத்து எப்படி வாங்கணுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டான நல்லா பஞ்சு மாதிரி என்ன சொல்கிறதுக்கு அது பார்க்கவே நல்லா இருக்கும். அந்த இது சில்க்கும் கிடையாது, சாஃப்ட் ஷைனிங்கும் கிடையாது, அப்படி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்கும் கிளாத்து வந்துட்டு. அதனால் பாப்புலிங் கிளாத்து வந்துட்டு வாங்கும்போது கையில் வச்சு வந்துட்டு நம்ம கையினால் இப்படி நம்ம உரசி பார்த்தோன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு கரெக்டாக தெரியும் ஓகேவா. அதனால் பாப்புலிங் கிளாத்து வந்துட்டு வாங்கும்போது 1 மீட்டர் துணி வந்துட்டு 1.25 மீட்டர் வாங்கினா கொஞ்சம் கூட நல்லது. ஆனால் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு 1/4 மீட்டருக்கு மேலே துணி வேஸ்ட் ஆகும் சரியா. இப்போது அந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகும். நமக்கு வந்துட்டு அப்படி வேஸ்ட் ஆனாலும் நமக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுகிட்டே போடுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும் சரியா. அதனால் வாங்கும்போது பாப்புலிங் கிளாத்து மட்டும் 1.25 மீட்டர் வந்துட்டு நம்ம கேட்டு வாங்குறது நல்லது. அப்பப்போ போய் நின்றுட்டு நம்ம கிளாத்தை வாங்கி அது ஸ்டாண்ட்லேயும் ஃப்ரேமில் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எகெயின் வந்துட்டு திங்ஸை மட்டும் ஒன்று பார்த்து வைங்க. ஒரு ஸ்கேலு, ஒரு பென்சில், ஒரு த்ரெட்டு கட்டர், அதுக்கப்புறம் இது வந்துட்டு நாடா. இங்கே போய் கேட்டால் போதும் ஆரி ஃப்ரேமில் வந்துட்டு சுற்றக்கூடிய நாடான்னு கேட்டால் போதும் இந்த ஒரு ரோலில் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 20 ரூபாய்க்கே உள்ளே இருக்கும் சரியா. இதோட டோட்டல் காஸ்ட் வந்து சொல்லி தரேன். இந்த த்ரெட்டு வந்துட்டு ஒரு 20 ரூபா, இந்த த்ரெட்டு வந்துட்டு ஒரு 18 ரூபா, நீடில் வந்து 25 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 20 ரூபா இருக்கும் நாடா. அதுக்கப்புறம் பென்சில் தெரியும் உங்களுக்கு ஒரு 5 ரூபா இருக்கும். 5 ரூபா இல்லைன்னா ஒரு 6 ரூபா போடுங்க. ஸ்கேல் வந்துட்டு ஒரு 10 ரூபா போடு. 10 ரூபா இல்லை குறவு தான். த்ரெட்டு கட்டர் வந்துட்டு ஒரு 15 ரூபா. அதுக்கப்புறம் இந்த கிளாத்து வந்துட்டு ஒரு 120 ரூபாய்க்கு பக்கத்தில் வருது. 1.25 மீட்டர்னா ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் வந்துட்டு 120, ஸ்டாண்டு வந்துட்டு 450, 480, 490, 500 இந்த மாதிரி பல ரேட்டில் போகுது. 550 வரைக்கும் தான் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்டாண்டு உண்டா என்னங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஸ்டாண்டுக்கு, இந்த மாதிரியான ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ரேட்டு போகாது. ஸ்டாண்டுக்கு ரேட்டு போகும் எது தெரியுமா, நம்ம உட்காந்தே பண்ணக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது, மடித்து நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்டாண்டுக்கு எல்லாமே 1000, 1500, 2000, 2500 ரூபா வரைக்கும் ஸ்டாண்டுக்கு ரேட்டு போகுது ஓகேவா. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டுக்கு மினிமம் குறைஞ்சது 500 ரூபா தான். அதுக்கு மேலே ஸ்டாண்டுக்கு ரேட்டு கிடையாது. அதனால் பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க ஓகேவா. இவ்வளோதான் நம்ம வந்துட்டு பேசிக்குக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய திங்ஸு. கண்டிப்பாக வந்துட்டு ஆரி ஒர்க் படிக்கக்கூடிய பிள்ளைங்க பேசிக்கில் வாங்கக்கூடிய திங்ஸை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. நிறைய பேர் ஏமாந்து வாங்குறீங்க. நான் வாங்கிக்கிடலான்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸை வாங்கிட்டு ஏமாந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னென்னா பாப்புலிங் கிளாத்துன்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் கிளாத்து வந்துட்டு தோற்று போகும். அந்த மாதிரி வலையாக இருக்குது. இந்த கிளாத்தை வந்துட்டு நான் வந்து விரித்து உங்களுக்கு காமிச்சு தரலாம். இந்த கிளாத்தில் வந்துட்டு நமக்கு எந்த விதமான இதுவும் தெரியாது பார்த்தீங்களா. கீழே வந்துட்டு நமக்கு எந்த இதுவும் தெரியாது. கிளாத்து வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படி பக்காவாக இருக்கும். ஒன்று கவனமாக பார்த்து வாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. சொல்லி கொடுத்தேன் நான் திரும்ப பாப்புலிங் கிளாத்து இப்படி தான் இருக்கும், இந்த கிளாத்து மாதிரி தான் இருக்கும், காட்டன் அண்ட் வந்து சில்க்கு வந்துட்டு கலந்துருக்கும். அப்படி பார்த்து நீங்கள் கவனமாக வாங்குங்கன்னு சொல்லியுமே அவங்க வந்துட்டு வாங்கியிருக்கக்கூடியது கிளாத்து தப்பாக வாங்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பேசிக் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்துட்டு வளவளான்னு இவங்க பேசிட்டு போகணுமேனு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோஸில் வந்துட்டு அப்படி தான் இருக்கும். வளவளாங்கிறது பேசினா தான் உங்களுக்கு புரியும் சரியா ஓகேவா. அதனால் எடுத்து சொல்கிறேன். பாப்புலிங் கிளாத்து வாங்கும்போது உங்களோட கம்ஃபர்டபுள் தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். தைக்கும்போது நீங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நூலை துட்டி எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு நீடில் சிக்கி இழுக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியாது. நம்ம அதில் வந்துட்டு கொஞ்சம் சோர்வடைவோம். அதனால தான் சொல்லி வாங்கக்கூடிய திங்ஸை பார்த்து பத்திரமா பக்காவாக வாங்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு கடையில் போய் விசிட் பண்ணி வாங்குங்க. அப்படி தெரியலைன்னா சொல்லி தரக்கூடியவங்க கிட்ட ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆன்லைனில் வாங்குறது ஸ்டாண்டும் ஃப்ரேமும் வாங்குங்க. மற்ற திங்ஸ் எதுவுமே ஆன்லைனில் வாங்க வேண்டாம். நேரில் கடையில் போய் வாங்குங்க ஓகேவா.
வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.